திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா, வயது 25 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சைவ பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. அவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம். இவங்க கல்வி படைப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10th தாங்க முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக இப்போ தான் 1 வருஷம் ஆகுது. பியூட்டி பார்லர் ஒர்க் பண்ணுறேன். அழகு நிலையம் வச்சு நடத்திட்டு வரேன். எனக்கு இதில் மாதம் வந்து ஒரு 20,000 வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பியூட்டி பார்லர் மேக்கப் இல்லையா, அதனால் அவ்வளோ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 25 ஏக்கரா நிலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, கலராக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமான பொண்ணு, கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரக்கூடிய மணமகன் வந்து ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வச்சுட்டு இருக்கணும், எந்த குறையும் இல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கிருஷ்ணகிரியில் தான் இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்க. அம்மா வந்து ஒரு தள்ளு வண்டி டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க அண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்க 2 பேர், ஒரு தங்கச்சி ஒரு அண்ணா இருக்கிறாங்க. இவங்க அண்ணா வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு படிச்சுட்டே இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க தங்கச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க வந்து இப்போ தான் 12th முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடுறதைங்க ரொம்ப நல்ல பொண்ணு. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கங்காதேவி, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10th தாங்க படிச்சிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஓனாக பேக்கரி ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்க. இதில் இவங்களுக்கு வருமானம் வந்து ஒரு 20,000 18,000 வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. ரோட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா வசதி எதிர்பார்ப்பெல்லாம் சொல்லிக்கிற அளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒசூரில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை. நான் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட தான் இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அதனால் இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. இந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லைனாலையும் ஓனாக வந்து இப்போ பேக்கரி ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க தாத்தா பாட்டி வந்து என்னால் ஒரு 15 பவுன் நகை தான் போட முடியும் என் பேத்திக்கு, நான் முடிஞ்ச வரைக்கும் என் பேத்தியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் வந்து என் பேத்தி எந்த குறையும் இல்லாத நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.